என் பிள்ளையே, நீ ஆசைப்பட்ட பல முன்னேற்றங்கள் நடக்கப் போகின்றன. கடந்த வாரத்தை விட இந்த வாரத்தில் உனக்கு கொஞ்சம் கூடுதல் நம்பிக்கை கிடைக்கும். உன்னுடைய முயற்சிகள் வெற்றி தரும். உன்னுடைய இடமாற்றம் பற்றி நீ கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில், நீ இடம் மாறலாம் என்பதே. நீ என்னிடம் கேட்டுக்கொண்டபடி நான் உனக்கு துணையாக இருப்பேன். நல்லதே நடக்கும். வெற்றிகள் கிடைக்கும். வாரத்தின் பின்பகுதியில் கவனம் தேவை. வெற்றி ஆணவமாக மாறாமல் பார்த்துக்கொள். என் பிள்ளையே, உன் மனதில் இருள் சூழ்ந்தால் வாழ்வில் இருள் சூழும். எந்த சூழல் வந்தாலும் மனதில் இருள் சூழாமல் நம்பிக்கை ஒளி வீசினால் எதையும் கடந்து வரலாம். இதுவரை வாழ்வில் அனைத்தையும் தனியாக போராடி வென்றுள்ளாய். யார் உன்னோடு துணை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் தைரியமும் தன்னம்பிக்கையும் உன் போராட்ட குணமும் உனக்கு வெற்றியை தேடித்தரும். அதிர்ஷ்டத்தை விட உன் வாழ்வில் நீ எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும். முதலில் நீ எடுத்த முடிவுகள் சறுக்குவது போல் தோன்றினாலும் இறுதியில் வெற்றியை தரும். நீ கண்ணீர் பெருகி என்னை முருகா என்று அழைத்தது எனக்கு கேட்டது என் தங்கமே. ஏன் இந்த கலக்கம்? நான் இருக்கிறேன் உனக்கு. என் ஆலயம் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி என்னை தரிசனம் செய். உன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். உன் கர்ம வினைகளை நான் தீர்ப்பேன். நீ என் முன்னால் ஏற்றி வைக்கும் தீப ஒளி போல் உன் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். நீ என்னிடம் கேட்கும் ஒரு விஷயத்திற்கு நான் சிவப்பு மலர்களால் உனக்கு பதிலளிப்பேன். நான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போது என் மீது உனக்குள்ள நம்பிக்கையும் பொறுமை மற்றும் பக்தியும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. அதன் கைமாறாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி ஓர் உயர்ந்த நிலைக்கு உன்னை இட்டு செல்லப் போகிறேன். கலங்காதே. எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் எண்ணி மீறி நடக்காது. யாமிருக்க பயமே. நீ யாருடைய உதவி உனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று மனதில் நினைத்து கொண்டிருந்தாயோ, அவரிடம் இருந்து உனக்கு அழைப்பு வரும். அவர் உனக்கு உதவி செய்ய முன் வருவார். அதற்கு தடையாக இருந்தவைகள் இப்போது நீங்கும் நேரம். அதனால் தீரும் உன் மனபாரம். நீ என் பிள்ளை, உன்னை ஒருபோதும் நான் கைவிடுவதில்லை. சிறு தடை வந்தாலும் அதை உடைத்து மேலே செல்வாய். உன் பொற்காலம் தொடங்க ஆரம்பித்து விட்டது. எனக்காக காத்திருக்கிறாய் என்று உன்னை காண வந்தேன். என் அன்பு குழந்தையே, என் ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை. என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் என்று எண்ணி வருத்தமடையாதே. உன் தலையெழுத்தை மாற்றுபவன் நான். செந்தூர் முருகன் இருக்க சங்கடம் ஏன்? வேலன் இருக்கையில் வேதனை ஏன்? அனைத்தும் அறிவேன். உன் சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறும் நல்ல நேரம் வந்துவிட்டது. கலங்காதே. யாமிருக்க பயமே. எவ்வளவு கேட்டாலும் மறுக்காமல் தருபவன் நான். கொஞ்சம் பொறுமை இருந்தால் எல்லாம் உன்னை வந்தடையும் என் அருளாசியுடன். நான் வருவேன் உனக்காக. கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய். இனி வரும் நாட்களில் நிம்மதியுடனும் ஆனந்தமாக வாழப்போகிறாய். என் மீது பூரண நம்பிக்கை வை. எல்லாவற்றையும் சரி செய்வது என் வேலை. நான் வாழ வைப்பேன். உன் உலகம், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைத்தும் இப்போது உனக்கு நன்றாக புரிந்து உள்ளது. அது தெரிந்தும் நீ விளையாட்டாக கூட யாரையும் சோதிப்பதற்காக வாதாடாதே. எப்போது புரிந்து கொள்கிறார்களோ அதன் பிறகு அமைதியை கடைபிடி. இவர்கள் மாறி இருப்பார்கள், அவர்கள் மாறி இருப்பார்கள் என்று நீ ஒன்றை பேச ஆரம்பித்து வேதனை அனுபவிக்காதே. மௌனமே உனக்கு பலம் சேர்க்கும். வாழ்வை அதன் போக்கில் போகவிடு. சில நாட்கள் நீ அதன் போக்கிலே செல். எல்லாம் புரிந்தவனுக்கு அமைதியே வெற்றியை தேடித்தரும். அமைதியாக உன் கடமைகளை செய். நீ இழந்த அனைத்தும் விரைவில் திரும்ப பெறுவாய். நல்லதே நடக்கும். என் அருளாலும் என் சக்தியாலும் உனக்கு இனி வரும் காலங்கள் வசந்தமானதாக மாறும். நான் அதை உருவாக்கி தருவேன். நல்லதே நடக்கும்.
உன் நம்பிக்கை ஒரு நாள் வெல்லும். ஒவ்வொரு நாளின் ஆரம்பத்தையும் நம்பிக்கையோடு சோர்வடையாமல் முயற்சி செய். எது நடந்தாலும் உன் நம்பிக்கையை கைவிடாதே. உறுதியான மனம் உனக்கு இருந்தால் உலகின் எந்த நிகழ்வும் உன்னை பாதிக்காது. நான் உன்னோடு தானே இருக்கிறேன். நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். கடந்த காலத்தை நினைத்து கலக்கமும் எதிர்காலத்தை நினைத்து பயமும் இன்றி நிகழ்காலத்தில் மனதை வைத்து முயற்சி செய், வெற்றி பெறுவாய். என் பிள்ளையே, இரவு முழுவதும் முருகா முருகா என்று என்னை நினைத்து வரிந்து கொண்டு ஒருபுறமும் என் அப்பன் நீ இருக்க எனக்கு என்ன குறை, நீ எல்லாம் பார்த்து கொள்வாய் என்று மறுபுறமாக புலம்பிக் கொண்டு இருந்ததை கண்டேன். நொடிக்கு நொடி நீ என்னை முருகா என்று அழைக்கிறாய். நீ அழைப்பாய் என்று தெரிந்துதான் ஒரு நொடி கூட நீங்காமல் உன் இத்தலத்தில் நான் இருக்கிறேன். நீ எனக்காக படிக்கும் திருப்புகளை கேட்டு மகிழ்கிறேன். சரி, உன் மனதில் உள்ள பிரச்சனைக்கு வருவோம். இரவு முழுவதும் உன்னை தூங்கவிடாமல் செய்த அந்த பிரச்சனை, அதை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். உன்னுடைய உண்மையான பக்திக்கு நம்பிக்கைக்கும் எப்போதும் நீ உயர்வை அடைவாய். நல்லதே நடக்கும்.